எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது. ஆனாலும் பரவாயில்லை. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இதற்கு எனக்கு சாதாரண கார்ட்போர்டு தேவை. வீட்டின் சுவர்கள் மூடும். அதை நிச்சயமாக தேவையில்லை. அதன் பிறகு முட்டைகளிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம். அதை கூரையில் போடுகிறேன். இதை பாருங்கள். சரி, இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது. வணக்கம் என் பதிவாளர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நான் சாதாரண கார்ட்போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன். அப்படி செய்கிறோம். பிறகு அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கண்ணியங்களை இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு. ஓஹோ, அது மிகவும் ஆபாசமானது. சரி, அது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன். என் ஊர்கொலுமை மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன். நல்லது, அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன். இந்த இளஞ்சிவப்பு பனிக்கும் மேலங்கியை கவனியுங்கள். இது கூரை மீது அழகாக இருக்கும். இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்கப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது. அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள். இது என் வீட்டை சுற்றி இருக்கும். என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது. பூநூல் குடி இவன் வசிப்பவரை போல். அப்படியா? நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான். எனக்கு உதவி தேவை. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து விட்டதே. செய்யப்படும். அப்புறப்படுற உங்க வீடு இப்போ பொன்னானது ஆகும். அண்ணா, எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. அதை பாருங்கள். இங்கு இருக்கிறார். வேற ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம்? நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும். ஆம், நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன். உண்மையாக இருக்க போறது எளிதாக. மோலி அம்மா, இன்னும் சில நிமிடங்களில உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த ரைன் ஸ்டோன்ஸ் பாருங்களேன். உஃப், சிவப்பு கம்பளம். கண்டிப்பாக அது கொஞ்சம் கனமா இருக்குது, ஆனால் அது சிருஷ்டியா இருக்கிறது. அழகு டாலர் சின்னம். ஒருபடி நான் முடித்து விட்டேன். சாம், நீ எனக்கு அற்புதமானவனா. நான் உன்னை விருது பெற வைப்பேன். பிரியா விட. உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன். சரி, வீடு தயார். அதன் உள்ளே பராமரிக்க நேரம் வந்துவிட்டது. இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த செய்தித்தாள்களை காணுங்கள். நான் அவற்றை சுவற்றில் ஒட்ட வேண்டும். நல்லது. ஏதோ என் முதுகில் உள்ளது. அதை சீந்து அகற்ற வேண்டும். அதை பாருங்கள். நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். அதை பக்தி மாடியாக கொள்ளலாம். நிறைய உள்ளன. நான் எங்காவது உட்காரவும் வேண்டும். என்ன? முதல் ஒரு மேசை, கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை. அதுல நான் உட்கார்கிறேன். அழகாக இருக்கு. என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள். எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன. என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன். வணக்கம்.
இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் 2 மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன். அலங்காரம். ஆஹா, என் சரியான மேசை. மீதமுள்ள பொருள்களை இதில் போடுவேன். அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக என் மேக்கப். சூப்பர். ஆம், இது இங்கே விலை உயர்ந்ததே. ஆனாலும் இது ஓரளவு சோம்பல். பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை தரையில் செருக்குவேன். இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன். டேனி. என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு இடம் ஒன்றை செய். மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள். என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன. ஏதேனும் ஒன்று குறைகிறது. ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி. எல்லாமே பொன் நிறத்தில். எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அது கூட பொன் நிறத்தில் தான். நண்பர்களே, உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். யாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அவர் இல்லை, நான் நேரமாகவே வந்தேன். இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை. இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த பொன்வண்ணமான இடம் எனக்கு பொருந்துகிறது. ஓ, இது பச்சை. வெறும் பசியாயிற்று. இதை செய்யலாம். இன்னும் ஒன்று உள்ளது. அவைகளில் பல இருக்கின்றன. அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள். நான் வீட்டுக்குள் செல்வேன். நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை. அது உண்மையில் அழகாக இருக்கிறது. கையொப்பம் $10. விசித்திரமா இருக்குது. ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன். வாவ், பாருங்க, ஆச்சரியம். அச்சச்சோ, நான் விழுந்துட்டேன். உண்மையான கனிவு கிடங்கி இருக்கிறது. அது எனக்கு தேவைப்படுதல் தான். ஓ, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. இவர் யார்? ஓப்ஸ், நான் பெற்ற விஷயம். என்ன செய்ய வேண்டும்? முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்பா, அது நன்றாகவே கடினமாக இருந்தது. ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன். பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. சரி, கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீர்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக
எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது, ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குலோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்தவர்கள், ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப. நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க, நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது. அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய்இடி விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது.
இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார் அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேகாரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம், அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. ஏறத்தாழ அற்புதமான பரிசுகள். எனக்கு பிடித்த நிறம் நீலம். மேலும் எனக்கு நீளமான விருந்து கிடைத்தது. நான் சிவப்பு உணவு பெற்றிருக்கிறேன். குழந்தைகளை, உணவுகள் எனக்கு வேண்டாம். எனக்கு பாப்கார்ன் மிகவும் பிடிக்கும். பச்சையை முன்னர் சாப்பிட்டதில்லை. நண்பர்களே, நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆர்ப்போம். இந்த பானம் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. ஆஹா, எனக்கு இப்போது மிகவும் பலமானதாய் உணர்கிறேன். முழு உலகத்தையும் சுற்றி ஓடுவோம். ஓ ஜிம், நான் இங்கே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? இன்னும் என்ன இருக்கிறது? என்னை பார்க்காதே. நான் உங்களை எடுக்கிற திறன் பற்றி கோச் செய்கிறேன். நன்றி. ஓஹோ, என்ன ஒரு வினோதமான நாள். அருமையாக உள்ளது. முயன்று பார்ப்போம். என்ன பீட்ரூட் மற்றும் தக்காளி. நான் மனதை மாறிவிட்டேன். நான் உன்னை உதவுவேன். நிக்கோல், வாயை திற. விமானம் உன்னை சந்திக்க புறப்படுகின்றது. எனக்கு இந்த ருசி பிடிக்கவில்லை. நன்றாக, இது உன் திருப்பம். ஒரு நிமிடம், என் 3 அடி கண்ணாடிகளை காட்டு. இவ வேண்டுமா உனக்கு? நன்றி. இப்போது நாம் சினிமாக்கள் பார்க்கவும் பூகாரன் சாப்பிடவும் முடியும். ஹே, எதுவாக இருந்தாலும் பாப்கார்ன் பச்சையாக இருக்கு. அதனால இது எனக்கு. நிக்கேண்டு பொருங்கள், எனக்கு புரியாமல் இருக்கு. இது வலாளிக் கொண்டது. என்ன? ஆம், என் உதடுகள், என் காதுகள் சற்று அபூர்வம் தானே? எனக்கு மிக வரவழைக்கும் காதுகள் இருக்கின்றன. ஆங்கிலே, போதும். புது கொடுப்பினை. எனக்கு இந்த சிற்றிலை எண்ணம் ரொம்ப பிடிக்கும். புதிய பரிசுகள். நாணயம் பரிமாறிய புற்றுக்கட்டி. நான் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் முதலில் செல்ல விரும்புகிறேன். இந்த சிவப்பு பியோகியோகளை சுவைக்க மிகவும் விரும்புகிறேன். நான் இதை 1/4 நிமிடத்தில் சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறேன். சரி, இதை செய்வோம். சுவையா? கடைசி ஒன்றா? ஹூரே, இது வெற்றிகரமாகியது. இல்ல. ஐயோ, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அது இருக்கும் போல் இருக்கிறதே. கண்டுபிடித்தேன். அது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடிக்குமா? மாண்டி, உன் இனிப்பை தயாரிக்க தொடங்கு. அழகான் மௌனம்.
இந்த பப்கம் இனிப்பாக இருந்தது. அது எனக்கு தெரியும். ஆஹா, ருசியாக உள்ளது. ஆஹா, இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய காதலை சந்திக்க முடியுமே ஆனால் நல்லா இருக்கும். பிரின்ஸ் சார்மிங், வணக்கம். சரி, சவால் ஏற்றுக்கொண்டேன். இப்பயாவது உனக்கு காட்டுகிறேன். எனக்கு தெரியவில்லையே. ஐயோ! ஆப்ஸ், யப்ஸ், பிழை. அவளை உதவி விடுவோம். ஆப், நானும் உயிரோடு இருக்கிறேன். ஐயோ, உங்க மூக்குக்கு என்ன ஆச்சு? சரி சரி, அது மிகவும் குளிர்ச்சியானது. எனக்கு கம்மிகள் இருந்து தாண்டி. இன்னும் எனக்கு சுவைப்பு கம்சும் உண்டு. பொறுங்கள் ஒரு நிமிடம். சரி, முதலில் யார் தொடங்க போகிறார்? எனக்கு தோன்றுகிறது நான். நின்றுங்கள். இது சிவப்பு, அதனால் இது எனது. பாவம், ஏய் பெண்களே, அது நீலமாம், அதனால் அது எனது. சரி, எனக்கு பாக்கி ஜூஸ் பந்துகள் மட்டுமே உள்ளன. என்னை பாருங்கள். ஒரு நிமிடம், நான் இன்னும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆஹா, அவை எப்படிப்பட்ட பாப் செய்கின்றன? எனக்கு மிகவும் பிடித்தது. உன் டர்ன், நிக்கோல். பார்த்து விடலாம். ஓ, சிறப்புடன் இது மிகவும் சுவை பெற்றிருக்கும் என நினைக்கிறேன். நமக்கு முயன்று பார்ப்போம். ஓ, இவை இவ்வளவு புளிக்கும்னு நினைச்சே இல்ல. மாண்டி, நீ உன்னுடையதை சாப்பிட்டுடு. சமாதானம். பிங்கோ, வாவ். Steam maker is fired, Kino. அப்படியா? எவ்வித கேள்வி? என்ன? நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, என் பற்கள் நீளமாக இருக்கின்றன. இப்போதே என் பற்பசையை தவறுதலாக குளிர்பானமாக நினைத்து விட்டேன் என்பதாக நான் நினைக்கிறேன். யாராக இருக்கிறேன்? அந்த குமிழியை பார்த்தீர்களா? என்னுடைய கழுத்து. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்துங்க. என்னிட கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை இருக்கு. சிவப்பு பிஸ்டா. அருமா, எனக்கு புரியல. ஏன் என்னிட பூசணி வந்தது? பிரியனே, எனக்கு தர வேண்டிய ஒண்ணும் இல்லை. என் கிண்டர் சாக்லேட்டை முயற்சிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். என்ன மாதிரியான ஆகா, நீல சாக்லேட் மாதுளை சுவையில் இருக்கின்றது. மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது. ருசியானது இல்லையா? அப்படியா? ஓ, இது பைத்தியம் இல்லையா? வணக்கம் எல்லாருக்கும். முத்தமிட்டு. எப்படி இருக்கிறீங்க? நான் மிகவும் இல்ல, என்னால் பாருங்க. சமையல் அறையில் நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன். ஒரு செருப்பு போதுமானது. ஒன்றன் பக்கம் தள்ளுவேன். நன்றி பாட்டி, பின்னர் சந்திப்போம். இணைப்பு, என்னை பாருங்கள். ஐ, நான் இப்போதே பீட்சா சாப்பிட வேண்டியுள்ளது. அதற்காக எனக்கு ஒரு நல்ல ஐடியா உள்ளது. வெவ்வேறு அடுக்குகள் கொண்டு ஒரே பெரிய துண்டு செய்வதே என்கிறீர்களா? அது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறீரா? அவிசுவாசிப்பு. இது எப்படி என் வேலை பாரம் இப்போது நான் வருவேன். வாங்க. உங்க பேர் என்ன மிஸ்டர்? சக. இந்த பொத்தான் விசித்திரமாக இருக்கிறது. வணக்கம். நீ பொதனை அழுத்தினாயா? எனக்கு உனக்கு ஒரு அசாதாரணமான ஐஸ்கிரீம் எனும் ஆச்சரியம் உள்ளது. கவனமாக இரு, அதில் ஒரு ரகசியம் என்ன? உள்ளது. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் பயமா இருக்கு. நீயே உன் முகத்தை பார்த்திருக்கணும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இதுவும் அற்புதம்தான். அது ரொம்ப புளிப்பாக இருக்கிறது. என் கைகள் இப்போது பிரகாசமாக இருக்கும்.
ஓ, அது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இது என்ன? எனக்கு இப்போ சூப்பர் பவர் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெண்களே, உங்களுக்கு என்ன? ஒரு நொடிக்கு காத்திருக்கவும். 3 2 1 3 2 1. நன்றி. இல்லை அப்படியா? ஆஹா, சுவாரஸ்யமாக உள்ளது. ஹூரே நான் முடிச்சிட்டேன். அது வெறும் மோசமானது. வாருங்கள் பார்ப்போம். ராக், பேப்பர், கத்தரி. ஆம், நான் குருடு. ஆமா, எனக்கு ஒரு லாலிபாப் கிடைச்சது. ஆலய வடிவத்தில் மேலும் மேலும் கழிவு மேலும் 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 நல்லது மேலும் என்னவே ஆனாலும் என்ன நாம இதை முயற்சி செய்யலாம். அது என்ன லூயி? வேகம் விரைவான ஒன்று. இது நிச்சயமாக அற்புதம். ஒரே நேரத்தில் இனிமையும் புளிப்பும் உண்டு. நான் என் தர்பூசணி ஜெல்லியை அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் அருமையாக உள்ளது. நான் நிறைந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நீ புரட்சினை அடைந்தவனாய் இருக்கிறாய். நான் விதைகளை சாப்பிட மாட்டேன் என்றாலும் ஓ நிக்கோல், கவனமாக இரு. ஹெலி, மன்னிக்கவும். லில்லி, உனக்கு உன் உணவு இருக்கிறது. சரி, பார்ப்போம். இது தனி சிறப்பான சிப்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் என நம்புறேன். ஒன்று கால். மியாவ் மியாவ். அமைதியாக இரு. மியாவ். சும்மா வெளியே போ. அதிர்ச்சி அடையாதீர்கள். ஒரு நான் கிளீனர் வாங்கிவிட்டேன். சூறைமழை. ஐயோ நண்பா, நாம் அற்புதம். என்ன ஒரு நிம்மதி. சுயமாக நாம் நேரங்களை சுத்தமாக மாற்றலாம். நாங்கள் மிகவும் கூறுகளாய் இருக்கிறோம். ஆமா. அருமை. எல்லா குப்பைகளையும் நீக்க வேண்டும். இது அழகாக மாற வேண்டும். ஓஃப், வாழைப்பழத்தோல் மிகவும் இருண்டு வா, இதை பாருங்கள். நன்றாக இருக்கு. மேலும் எனக்கு என்னுடைய மைதானத்திற்கு ஒரு அதிரடியான யோசனையும் உள்ளது. இந்த அட்டைகளை நான் வண்ணம் பூசுவேன் மற்றும் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் அவற்றுடன் விளையாடலாம். அதை பாருங்கள். இந்த விளையாட்டை காதலிக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக எனது செடியை நீர் பாய்ச்ச வேண்டும். அடி. ஓ, எனக்கு ஒரு மரம் இருக்கிறது இப்போது. ஆமாம், என் வீடு மிக என்னுடைய பிரமாதம். வீட்டையும் அலங்கரிக்கிறேன். உங்களின் உதவி அவசியம் தேவை. அப்போதும் மிஸ் பிங்க் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, தங்கம் சிறந்ததாகும். அதை தங்கமாக மாற்றுங்கள் தயவு செய்து. நான் தொடங்குகிறேன். முதலில் நாங்கள் இந்த பொன்னை ஒரு பர்னர் உதவியுடன் உருக்க வேண்டும். இப்போது வயலில் எண்ணெய் வையுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆம், இப்போது இதை இந்த பொற்கட்டைகளால் அலங்கரிப்போம். நான் செய்வேன். அற்புதம். ஓ ஆமா, இந்த சிவப்பு ஒன்றை பனைமரம்,
நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது உங்கள் கனவு படியெல்லாம் தயாராகும். எங்கிருந்து எடுக்க அதுவரை போதும். என் இதயம் சந்தோஷமாக உள்ளது. அழகே, இறுதியில் என் புதிய வீட்டை பருக முடியும். ஆனால் எனது இடத்தில் தொல்லை கொடுக்கும் அண்டை வீட்டு மக்களை எனக்கு தேவையில்லை. ஆமா, நிறைய மேம்பாடு. காத்திரு ஒரு நிமிடம். ராப்பர்கள் மற்றும் ஐஸ்கிரீம். நன்றி. அவ்வா பாட்டி, உங்க கண்ணாடிய மட்டும் எடுத்து செஞ்சுக்கிறேன், சரியா? ஓ, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. ஓ, போகலாம். ஓ, இந்த சாலை குமிழ் சின்னம் மற்றும் சில கோக் பாட்டில்கள் அவசியம் தேவை. ஓ, அருமை. ஆவலோடு என்ன செய்கிறாள்? இந்த சூப்பரான பொருள்களால் ஒரு மேசை செய்ய போகிறேன். என் அனைவராலும் விரும்பப்படும் வண்ணமயமான சாக்குகளால் ஒரு சிறந்த தலையணை செய்ய போகிறேன். நல்ல வாசனை இருக்கு. இப்போது 3, 2, 1. அதுவும் மாயாஜாலம். விம்பா, நான் இதை பிடிக்கிறேன். ஓ, அத பாருங்கள். நமக்கு இப்பொழுது ஒரு அலமாரி கிடைத்தது. ஓ, என் செடி. இதனை நான் மிக விரும்புகிறேன். என்ன? யார் இதை என் சுவர்களில் செய்தார்கள்? ஆனால் இதை எப்படி சரி செய்வதென்னு எனக்கு தெரியும். அதற்குத்தான் நான் என்னுடன் ஸ்டிக்கர்கள் எடுத்து செல்கிறேன். நான் அவற்றை கொண்டு ஒரு இதயம் செய்ய போகிறேன். இது மிகுந்த அழகாக இல்லை? ஆம், மற்றில் சுவரில் கண்ணாடிக்காக ஒரு இடம் இருக்கிறது. நன்றாக வேற்றும் என் கைவடிகளின் உதவி. இன்னும் உடனே சில அலமாரிகளை வரைய வேண்டும். இதோ சிலவை நீங்கள் திறந்து உள்ளே பொருள்களை வைத்திடலாம். அந்த மலரை பாருங்கள். மற்றும் என் டெடி கரடி. பர்ஃபெக்ட். எனக்கு என் வீடு மிகவும் பிடிக்கும். ஓ, ஓர் நிமிடம். நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். இங்கே ஒரு டாஜ் உள்ளது. எனக்கு ஒரு இளவரசி போல உணர. ஹேக், உங்கள் மகிமைக்கு. ஹேக். ஓ, இது மிகவும் அருமை. எனக்கு மிகவும் பிடிச்ச சொல் செல்வம். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்லா எங்க அணிவகுப்பை ஒழுங்குபடுத்த நேரமாச்சு. ஆம், எனக்கு தெரிந்தே எனது ஆடைகளுக்காக அதிக இடம் தேவை. அந்த காலணிகளை பாருங்கள். மேலும் எனது சார்ஜ் நிச்சயமாக. ஆஹா, என் புகைப்படத்தை பாருங்கள். அதில் என் முகம்தான் இருக்கிறது. ஆஹா, நான் எனது காதலனுடன் இருக்கிறேன். என்னுடைய அலங்கார பியாருட்கள் இங்கே உள்ளன. சில திருத்தங்களை செய்யலாம். அசத்தா, அவர் என்ன சொன்னாரு? யார்? எப்படி அது அலங்கரிக்கப்பட்டது? O+. ஜேன் அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தேநீர் குடிக்கிறாள். அதையே விளையாட்டு என்கிறார்களா? பார்ட்டி போடுவது மிகவும் செம்மையாக இருக்கிறது. வணக்கம் மிஸ். உங்கள் பார்ட்டியை ஒழுங்கமைக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த பொன்னான குடைகளை மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து எப்படி விரும்புகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், உங்கள் இசைக்காக ஒரு தொழில்முறை டிஜேவை நான் பணியமர்த்தியுள்ளேன். சரிதான், நன்றி. எனக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக அது சற்றே மேல். சரி, வணக்கம் நண்பரே, என்னுடைய பார்ட்டிக்கு வாங்க. ஓ, எவ்வளவு சத்தம்! வணக்கம், பாதுகாப்பே. அக்கம்பக்கத்து பின்னணி சங்கீதம் மிகவும் உயர்வாக இருக்கிறது. தயவு செய்து விரைவாக வாருங்கள். இதை பாருங்கள், இது கைப்பாகங்கள் தான். ஒரு நிமிடம், நாங்கள் இதை சரி செய்கிறோம். அந்த சப்தம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சி! அமைதி காக்கவும். பணம் பற்றி என்ன? நீங்க குதிக்க விரும்புகிறீங்களா? வாவ், நன்றி. எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள். மன்னித்து விடுங்கள், தயவு செய்து நாம் நண்பர்களாகலாம். ஏ, நன்றி, கவலை வேண்டாம். கிட்டல்ஸ் இது போல் பெரியதாக இருக்கவில்லை. இப்படி ஒரு ஜிஞ்சர் ஃப்ரெட் வீட்டை அலங்கரிக்க முடியவில்லை. பாருங்க, இப்போது நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. என் வீட்டை அலங்கரிக்க போறேன். சூக் An art comforter same your ambassador can. Dito என்ன? எனக்கு ஈட்டோ பிடிக்கும். சேப்பு எங்களுக்கு செங்கற்கள் உள்ள மீதமுள்ள பொருட்களை உள்ளே எறிய வேண்டும். பெரும்பாலும் மேன்மேலும் வண்ணாம்பூச்சி மர்மலேடுகள். ஆனால் முதலில் நான் அவற்றை முயற்சி செய்கிறேன். மிக ருசியானது. இல்லை, நான் அவற்றை உள்ளே வைக்க போகவில்லை. மாறாக கூரையை அலங்கரிக்க விரும்புகிறேன். ஓ, உடனே எப்படி பிரகாசமானதாக மாறுகிறது என்று பாருங்கள். Marmalade Miguel's dirigil. அவையும் டஸ்கிடில்ஸா பயன்படுத்துவேன். அவையும் ரொம்ப பிரகாசமாய் இருக்கின்ற. ஓ, அதை காண்க. இப்போது மிட்டாய் குச்சிகள் நேரம். கியா, அது வீட்டை வெளியிருந்து அலங்கரிக்கும். மேலும் குழுவில் சிவப்பு மற்றும் வெள்ளை லாலிபாப்ஸ். அதை பாருங்கள், அவை மிகவும் பிரகாசமாக உள்ளன. இது மிகவும் அழகாக உள்ளது. ஆனால் அது மட்டுமல்ல, மேலும் இவற்றின் லாலிபாப்ஸ் அவைகளையே மட்டுமல்லாமல் குழாயையும் மறக்கக்கூடாது. அதை சூழ்ந்து அலங்கரிக்கவும் வேண்டும். ஜன்னல்களில் போதிய ஜன்னல் தண்டு இல்லை. ஆஹா, பிரைனின் சாக்லேட் பார் நன்றாக உள்ளது. எதிலே நான் அதுவும் தேவையில்லை. ஐயோ, நன்றாக தெளிவான பிற்பகலில் சாக்லேட் திருடப்படுகிறது. சாக்லேட் மிகவும் மிகச் சுவையாக இருக்கிறது. என் ஜன்னல்களை மேலும் அழகாக்க இது சரியாக இருக்கும். ஜன்னல்ஸுக்கு உடைப்போம். கீரைக்கிறோம். மெலசு குளிர்காய்களை கொண்டு அலங்கரிக்கவும். எனது வீடு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. எனக்கு போதுமானது. எனவே இப்போது நான் மார்மலேட் தொட்டியிலிருந்து தொடங்கலாம். அரையோதான் இது மிகவும் பலிக்கின்றது. முட்டாள் ஜெல்லி பீன்ஸ். குறைந்தது சுவர் அலங்காரமாக எந்தபடியாவது தகுந்து வந்து சேவையார்க்கும் என்று நம்புகிறேன். அது எப்படி தாசா இருக்கிறது என்று பார்க்கலாம். அவை மிகவும் கனமாக இருக்கின்றன. சரியாகத்தான் இருக்கிறது. விஷயம் ஜிகுவே நன்றாக திரும்புகிறது. நான் உன்னதமாக இருக்கிறேன். பனிக்கூடம் அது குளிராக தெரிகிறது என்று நினைக்கிறேன். எப்போஸ் முக்கியமான விஷயம் இங்கு ஓரியோ தான். பாருங்கள், குக்கீகள் அசந்து சிறிவியும் எங்க. அப்படித்தான்
இத பாருங்க, இந்த சிரிப்பு முகம். அதுவே அல்ல, எனக்கு மூக்கு வேண்டும். இதை செய்ய கேரட் விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நானே செய்தேன். ஓ, இத தேடினோம். காரட் விதை, அதை நடுவோம். ஒரு டாட் பக்கெட்ல நடக்கலாம் மற்றும் ஒரு பெரிய காரட் வளர வேண்டும். சரி, சரியானது. இப்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. ஆமா, இங்கே கேரட் இருக்குது. சரியானது. இப்போது அதை பாகர் எடுக்க வேண்டும். நான் அதை செய்ய போகிறேன். அதை செய்ய மிகவும் கடினமாக உள்ளது. ஓ, ரயன், இங்கு வா. உன் உதவி வேண்டும். இந்த காரட்டை பாகர் எடுக்க நீ என்னை உதவ முடியுமா? இல்ல, இது எப்படியும் கஷ்டம்தான். டிவியை கூட சேர்ப்போம். ரான், இங்கே நம்ம கஷ்டப்படுத்த உதவுவேன். சரி, நாங்கள் ஆக்கினோம். ரொம்ப நன்றி. ஆம், எந்த நேரத்திலும் என்னை அழைக்கலாம். ஹை ஃபைவ். பச்சை வால் தேவையில்லை, அதை எடுத்து விடலாம். மற்றும் காரட் இங்கே இருக்கிறது. என் பனி மனிதனை பாருங்கள். இப்போது கூரையில் நான் இந்த பெரிய தொப்பியை கொள்வேன். இது மிகவும் கனமாகவும் உள்ளது. கவனமாக. ஆமாம், அத பாருங்க, செம்மையா இருக்குதா? சரி பிரையன், உன் சின்னம். என் வீட்ல நாங்க குளோரைன் தருவோம் உங்களுக்கு. அதை காகிதத்துல மடிச்சுடுறேன். அது உண்மையா பதவிக்கான பரிசு போல தெரியும். உடன்பாடா? எப்படி? அதெல்லாம் இல்லை, ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கால் விளக்கம் வராது. நான் போகிறேன். அதில் கிறிஸ்துமஸ் பலூன்களை தொங்க வைக்க. இவ்வாறு என் வீடு இன்னும் கலையுடன் இருக்கும். இன்னும் என்ன தொங்க வைக்கலாம்? ஓ, ஆமாம், சில அரையகங்கள். சூப்பர். சரி, ஓ, நான் இன்னும் என்ன இருக்கிறது? மின் விளக்கு. சரி, மிகவும் வரவேற்கின்றது. என் கருத்தில் என் வீடு உங்களுடையதை விட மிகவும் அழகாக தோன்றுகிறது. நாம் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? அதை பத்து என்னை சொல். ஓ ஆம், புறத்திருப்புகளை அலங்கரிக்கும் நேரமானது. எளிது. முதலில் நான் பரிசுகளோட காரிகளை கொண்டு வருவேன். நான் அதை எப்படி பபுல்கம் செய்வது? மேலும் அதை பயன்படுத்தி நிறைய செயற்கை பணியை உருவாக்கவும். எச்சரிக்கை, வாங்கலாம். காயம் செய்தீர். அது என்ன? ஆனால் இப்போது நமக்கு பணியை அழகாக பாசிடும் போலியாக கிடைத்துள்ளது. அது மிகவும் அழகாக உள்ளது. நீ அதை எடுக்க முடியும். உண்மையான பனிப்பையும் நடத்தை செய்ய முடியும். ஐயா, பாருங்க, குளுமை இல்லையா? என்னிடம் நிறைய பலூன்கள் உள்ளதால் பெரிய சில பலூன்கள் பயனுள்ளவை ஆகும். ஹாஹா, நமக்கு இங்குள்ளவை புத்தாண்டு வரவேற்பு. எனவே செந்தூர மரம் இல்லாமல் எங்கு செல்வது? இது இடம் என வேறு எங்கும் காட்டு போகிறது. அங்கே மாத்திரம்தான். நானா? அதை நீ பார்க்கலாம். என்ன அழகு! ஆனால் ஒன்று குறைவாக இருக்கிறது. அப்படிதான், அஞ்சல் நெறி பெட்டி. அதுவும் செவ்வக நிறத்தில் கிறிஸ்துமஸ் மர அலங்காரத்தால் சுற்றப்பட்டிருக்கும். நான் அதில் சாந்தாவிற்கு ஒரு கடிதம் வைப்பேன். பெரிய விஷயம். நான் வீட்டை மேலும் அழகாக மாற்றுவேன். எனது கிறிஸ்துமஸ் மரம் சாதாரணமாக இருக்காது, ஆனால் சாக்லேட் தான். அது மட்டும் போதும். பின்னர் அதை நான் சாப்பிடலாம். அப்படியே. ஆகையால் இந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கிகளால் அதை அலங்கரிக்கப் போகிறேன். பால்களுக்கு நான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும், ஆனால் எனக்காக அது நற்சீமரமாக விட்டு விடுங்கள். இதோ வா. ஆஹா, எனது கொடைகளும் சாப்பிடுவதற்கு ஏத்தமையானவையாக இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் சில ஒட்டும் பலகாரங்கள் வாங்குவேன். நான் அவர்கள் மீது ஒரு தாவர சாக்லேட் பாறை வைக்கிறேன். அது பண்ணிட்டு தீர்க்க.
முடிஞ்சது. சரி, மிகுந்த கிராமங்களிலிருந்து நான் ஒரு செல்லப்பிராணியை வீட்டை உருவாக்குவேன். இப்படி செய்யலாம். அத நான் எப்போதும் எங்கு செல்லணும் என்று தெரிஞ்சு கொள்ளலாம். ஏ, எனக்கு 2 ஆர்கானிக் டீஸ் கண்ணோட வாசோ காட்ட முடியும். ஆனால் நம்பகமானதோடு மிகவும் சுவையானது. ஆனால் வேறு யாரும் அதை சாப்பிட முடியாது. அடுத்ததாக நான் ஒரு உணவாகும் அஞ்சல் பெட்டியையும் உணவாகும் பற்றையையும் சூசூகாக வைக்கிறேன். அத பாருங்கள். ஒருவர் தங்களுக்கு இவற்றை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். Editor and terrorist, your pay my minger. மேல் ஜான், என்ன காத்திருக்கிறாய்? உன் வீட்டை சீக்கிரம் அலங்கரிக்க. அலங்கரித்தல். ஆம், இது நேரம். முதலில் பனி கொஞ்சம் அகழ வேண்டும். இதை பனி நிலவழி செய்ய இப்போது செய்ய வேண்டும். இந்த விளக்கு சிவப்பு நிறமாக உள்ளது. இப்போது இதை முழுவதும் பனியில் சுற்றி போடப் போகிறேன். ஓ, அது வருந்துதலுக்குரியது. ஒரு நாடாக எனக்கு அழகான பகுதி மட்டும் இல்ல, சரியானது கூட. ஒரு ஸ்லைடு மட்டும் போதல. சரி, நான் இங்கே ஒரு பனி மனிதனை கூட கொண்டிருக்கிறேன். சுவாரஸ்யம். நான் சற்று முடிந்து விட்டேன். வாவ், 3 பந்துகள் இங்கே. இப்போது நான் ஒரு முயலை செய்ய போகிறேன். அதிக நம்பிக்கை கொடுக்க நான் சில காந்திகள் சேர்த்து விடுவேன். இனி ஐகளும் இல்ல, எனக்கு ஒரு காசு மற்ற ஒரு தொப்பி வேணும். இது அழகாக தோன்றுகிறது, ஆனால் அது போதுமானதல்ல. எனக்கு பெரியது தேவை. இல்லத்தை அலங்கரிக்க நீ செய்வாய். உன்றி சரி, நான் இதை சுரையால ஒரு வடிவம் செய்து காட்டுகிறேன். அது ஒரு கிறிஸ்துமஸ் மரமாக இருக்க போகின்றது. ஓ, இது உருகும் வரை இங்கே இருக்கும். ஓ, மிகவும் குளிராக உள்ளது. இது மிகவும் கனமாக மாறியது. செம்மறியாடு வீட்டுக்கு நேர் நெருங்குகிறது மற்றும் நீல எரியும் ரிப்பன் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அப்பா, நான் இந்த கற்களால் வேலி செய்ய போகிறேன். ஆம், சுவர்களுக்கு சரியாக இருப்பதால் வேலிக்கும் சரியாக இருக்கும். மீந்திருப்பது பனியினால் செய்யப்பட்ட இந்த அஞ்சல் பெட்டி மட்டும்தான். நானும் தயாராக இருக்கிறேன். அடுத்து என்ன? புத்தகமா? சரி, ஆம். அப்போ வீட்டை கட்டணும். இதுவரை எல்லாம் மிகவும் சலிப்பாக தெரிகிறது, ஆனால் நான் அதை விரைவாக சரி செய்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான சிவப்பு பாய்மையை கொண்டு தொடங்குவோம். அதை தரையில விரிக்கிறேன். ஓ, இது மிகவும் மிருதுவாக இருக்கு. சரியானது. அடுத்தது, எனக்கு மர சவுக்குகள் தேவைப்படும். அவை நிறையவே உள்ளன மற்றும் மிகவும் கனமாக உள்ளன. ஆனால் அவற்றின் உதவியுடன் நான் சுவர்களை அலங்கரிக்க முடியும். நான் பண்ண வேண்டியதெல்லாம் மரத்துண்டுகளை சுவர்களில் அடிக்கிறது மட்டுமே. இது எளிது. நான் அதை செய்ய முடியும். சரி. ஓ, என் திறனை நான் அதிகமாக மதித்தேன். சரி, இப்போது என் விரல் வலிக்கிறது. இது எல்லாம் இந்த முட்டாள்தனமான துடுப்பின் காரணம். மீண்டும் முயல்வோம். 2வது முறை நல்லதாக இருக்கும். ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. மிஞ்சிய சுவர்களை மட்டும் முடிக்கணும். அவத்துக்கு பூட்டுகளால் அலங்காரம் செய்யணும். ரொம்ப அற்புதமா உள்ளது. இது ஆரம்பமா இருக்கிற வீடு. ஆனா இவ மட்டும் போதாது. எனக்கு ஒரு நெருப்பிடம் வேண்டும். நான் கயிறு இல்லாமல் உள்ளே சென்று விட முடியும். ஆனால் இது இங்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. இது என் வீட்டின் மூலையில் பொருந்துகிறது. அதில் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவின் நுண்ணறிவு மாடலை வைக்கப் போகிறேன். பாருங்கள், இது நழுவுகிறது. இது ஒரு சிறந்த அலங்காரம் என்று நினைக்கிறேன். அடுத்து, பூட்ஸ்களை அந்த இடத்திற்கு பொருத்த வேண்டும். நாம் அவற்றில் பரிசுகள் வைப்போம். சுவர்களை தடித்த கம்பளியால் அலங்கரிக்க வேண்டும். ஆனால் இது இன்னும் முடிந்ததை போல தெரியவில்லை.
ஒரு கிறிஸ்துமஸ் மர சுற்று மற்றும் ஒரு மோசமான பரிசு பை சுவரில் மிக அருமையாக இருக்கும். அதை பாருங்கள். அயார். மேலும் அதிகமான அலங்காரங்கள். இறுதி வசதிக்காக டார்ச்சே மிஸ்ஸிங். மேலும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஒரு சில கனவூட்டிகளும் கூட கிடைத்தால் நன்றே. அது ஒரு கஷ்டமான பின்னால் வேலை. ரயில்வே உள்ளது. இது இந்த அறையின் பொழுதுபோக்காக இருக்கலாம். ஒரு ரயில். நான் அதை பார்ப்பேன். இறந்தது. ஒரு நிமிடத்தில் என் தெருவில் ஒரு கிறிஸ்துமஸ் மரம் உள்ளது. ஆனால் வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு சிறியதாவது இருக்க வேண்டும். எல்லாம் தயாராக இருக்கிறது. நான் சுலபமாகிப்போ மற்றும் சுவையான அனுபவிக்கலாம். குக்கீகளை மற்றும் இனிக்கும் அனுபவிக்கவும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கிறது. இருந்து ஆவியும் ஒரு சாக்லேட் பார் இங்கெட்டியா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இவைகளில் நடக்க போறேன். நான்சி மேட்சின் தழும்பர். அவன் ரொம்ப அற்புதமா இருக்கின்றான். அடுத்ததாக இந்த கிரீம் வேணும். இந்தியா வரணும். இக்ரீம் மூலம் நான் வீட்டின் சுவர்களை அலங்கரிக்கிறேன். அழகான தோற்றம். இப்போது நானும் நிலத்தில் ஸ்கிட்டில்ஸ் காண்டீஸ் ஒரு பட்டி வைத்து சுவர்களிலும் வெளியிலும் காரமெல்ஸ் கேன்களை தொங்க விடுவேன். ஸ்வீட் நாட்டினர் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதாக தோன்றுகின்றனர். இப்போது நான் எனக்கென ஒரு சோஃபா செய்ய வேண்டியுள்ளது. அதுவும் இஞ்சி தோசையாகும். என சமர்ப்பிக்கவும். இப்படி நான் பெறுவேன். ஓய். இது சோசியாண்டா. ஆனால் அங்கு ஒரு சோபா இருந்தால் ஒரு மேசையும் இருக்க வேண்டும். அதன் மீது பலவிதமான இனிப்புகள் இருக்கும். ஏதேனும் நீங்கள் அதை வாசத்திலும் ருசிக்கலாம். ஏனெனில் வீடு தயார். அருமையாக இருக்கிறது. நான் நல்ல பெண்ணு. வெளியில் போல் நான் அறையின் உள்புறத்தை மார்மலேட் பலகைகளால் அலங்கரித்தேன். மேலும் துல்லியமாக சொல்வதானால் அது அந்த மாம்பழ ஜாம் பர்கர் மற்றும் நீல மாம்பழ ஜாம் பேஸ்பால் ரெடி. இல்லை. இப்போது நான் சுவற்றில் வண்ணம் பூசுவேன். குறிப்பாக வெள்ளை வண்ணம். ஆனால் வெறும் வெள்ளை சுவர்கள் பார்க்க சலிப்பாக தான் இருக்கும். இங்கே ஒரு வித்தியாசம் வேண்டும். நீல வெண்கல்லுகள் உடன். இங்கே அவை இருக்கின்றன. சரியாக உள்ளது. இப்போது நான் இங்கே நீல நாற்காலியில் உட்காரப் போகிறேன். அது உள்ளகத்தில் சரியாக பொருந்துவது அருமை. மேலும் அதே நிறத்தில் ஒரு அலமாரியும் இருக்கும். அதில் 2 அழகான பனிமனிதர்களை வைத்து வைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதை நல்லாவே உருவாக்கியது. ஆனால் டிவி இல்லாத வாழ்க்கை எப்படி ஏதாவது பொழுதுபோக்கு இருக்க வேண்டும். டிவி பின்னே இருக்கும் மேசையில் இருக்கும். அதில் எனக்கு பிடித்த சவால்களை எப்போதும் பார்க்கலாம். சிறிய விவரங்கள் நிரப்ப முடியும். வெவ்வேறு பொம்மைகளை அமைக்க வேண்டும். மேலும் நிச்சயமாக உங்களின் விருப்பமான கோக்குடன் ஓய்வெடுக்க நேரமாயிற்று. கேயாக் மட்டும் குடிப்பது போர். அதை ஐஸ் காக்டெயில் ஆக்க விரும்புகிறேன். இதற்கு அது ஒரு சிறப்பு கோப்பையால் கடக்க வேண்டும். சிறப்பாக மாறிவிட்டது. சிரிப்பு வீடியோக்களை முயற்சித்து மகிழும் நேரமோடு வந்துவிட்டது. மிக நல்லது. இதழ் நடு சொர்ணம். அது நகைச்சுவையாக இருக்கிறது. எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன.
நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய், செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூட்டு பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்க. பிராவோ மைக், நீ செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும் மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே.
வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கை அள்ள முடியாது, ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. ஞா உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது, ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூட்டும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்ச்சாம் during Arachirisaurus இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். நீங்கள் இல்லை, அதை பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா? இசைக்கான ஸ்பீக்கர்கள் இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ். ஓ, இனி சப்தம் இல்லை.
நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம்.